லொடுக்கு பாண்டியா. இவரு லொடுக்கு பாண்டின்னு சொல்றது யார தெரியுமா? உடல்ல கூன் விழுந்து இருந்த அந்த பாண்டிய மன்னர் சைவ சமய குறவர்களுள் ஒருவரான திருஞான சம்பந்தரால கூன் நீக்கப்பட்டு சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறுறார். தான் வாழ்ந்த காலம் முழுவதும் தமிழுக்கும் சிவபெருமானுக்கும் சைவ சமயத்திற்கும் தொன்றாற்றி மறைந்தவர். சைவ சமயத்துக்கும் சிவபெருமானுக்கும் தொன்றாற்றினதுனால 63 நாயன்மார்கள்ல ஒருத்தராக இவர் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நிலை. அவர்தான் திருஞான சம்பந்தரால கூன் நீக்கப்பட்டு எழுந்து நின்ற சீர் நெடுமாறன். இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த நம்ம பாண்டிய மன்னரை தான் இந்த ஆய்வாளர் இப்படி இழிவாக லொடுக்கு பாண்டி அப்படின்னு பேசியிருக்கார். இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி தமிழர்கள் யாரும் இவரை ரொம்ப இழிவா பேசிடாதீங்க. ஏன்னா நம்மெல்லாம் தமிழர்களுக்கு பிறந்தவர்கள், இவர்கள் போல நம்ம இருக்கக்கூடாது. இவரு இதற்கு மன்னிப்பு கேட்கணும். இல்லை அப்படின்னா இவர் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.